இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய செய்தி குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம். குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம், அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள், பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள். அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்டோம். அன்பு சொந்தங்களே, நாம கடந்த 10 நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க, இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க, எல்லாமே தெள்ள தெளிவா தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில, சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை, தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நள்ளிரவுல முதலமைச்சர், நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையில இருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும். அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும். அதை தாண்டியும் 1 ஆண்டு காலம் சிறையிலிருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கிறாங்க. அதிலிருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராயத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும்.